ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CrackZ யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட டிக்டாக்ல அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இந்த ரீப்ளே வீடியோ எப்படி உங்களோட மொபைலில் டிக்டாக்ல க்ரியேட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோ அந்த ரீப்ளே இருந்து இந்த இடத்துல வர மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். அப்படி ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டிக்டாக் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்குங்க. மீன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த வீடியோக்கு அந்த ரீப்ளே கமாண்ட் வர மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு அந்த கமாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கமாண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ரெக்கார்ட் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக் இருக்குமா அதை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வரும். அது எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் ஏற்கனவே வீடியோ அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் அப்லோடுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி மேலே ஏதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே போஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.